4 படிகளை நம்ம இந்த 2வது செக்ஷனில் பார்த்தோம். வேதாகமத்தை முதலாவது படிக்கணும். படித்ததை பதிய வச்சதை என்ன செய்யணும்? திருப்பி 3வது பிரதிபலிக்கணும். 4வது ஓகே, இங்கிலீஷில் ரீட், ரிவ்யூ, ரிஃப்ளெக்ட், ரெஸ்பாண்ட். நீங்கள் எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணிங்க அப்படின்னு சொல்லி நான் கீழே தேடிட்டே வந்தேன். ஒரு சிலர் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா கேம்புக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம். அங்கே போய் நின்றுக்கிட்டு ஒரு அக்கா கேட்குது, என்ன பவுடர் அக்கா போட்டுக்கிற? ரோஸ் கலர் ஆகுது. ஓகே, மேக்கப் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் உண்மையாகவே நம்ம இங்கே கேம்ப்குள்ளே நம்முடைய சிந்தையை கிறிஸ்து இயேசுக்குள்ளே காத்துக்கொள்ளணும்னா நம்ம என்ன படிக்கிறோமோ அதை ரிவ்யூ பண்ணணும். நீங்கள் இங்கே ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு வெளியிலேருந்து நிறைய கால் இந்த இன்டர்வல் பீரியட்லேயே அவங்களால அங்கே உட்காந்துருக்க முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஒரு 5 ஃபோன் காலில் ஒருத்தட்ட தான் என்னால் பேச முடிஞ்சிச்சு. தூரமாக இருக்கிறவங்களுக்கு அங்கே அவங்களால உட்காந்துருக்க முடியல. ஏன் அப்படின்னா, நேற்று கர்த்தர் ஒரு வார்த்தையை என் இருதயத்தில் ஆழமாக வச்சார். நான் இத்தனை வருஷமாக இந்த வார்த்தையை நான் இப்படி பார்க்கல. என்னுடைய இத்தனை வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கையில் என் இருதயத்துக்குள்ளே இருந்த ஒரு அறியாமை நேற்று விலகியது. இன்னைக்கு காலையில் கர்த்தர் என்கிட்ட இந்த விஷயத்தை பேசினார். இஃப் யூ ரிவ்யூ, நீங்கள் அதை குறித்து பேசுனீங்கன்னா உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய பல படிமானங்களில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ, என்ன திரும்ப திரும்ப பேசுகிறீங்களோ அது பதியும். தயவு செய்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பதில் வசனத்தை என்ன கேட்டமோ திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ நல்ல ரெஸ்பாண்ட் எப்போ வரும்? நீங்கள் சொல்லக்கூடிய சாட்சிகள் இல்லை, அது எங்கே வரும் அப்படின்னா கனியில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யோசேப்புக்கு ஒரு பெயர் யாக்கோபு கொடுப்பார். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்புக்கு ஒரு பெயர் இருக்கும், கனிதரும். ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு குடும்பம் இருந்தது. எகிப்துக்கு வருவதற்கு முன்பதாக 12 சகோதரர்கள், அவன் ஒரு சகோதரன். அவன் மீது அவர்கள் பொறாமை கொண்டு அவனை வெறுத்து அவனை உறவை பிரித்து வித்துட்டாங்க. அவன் வாழ்க்கையில் படாத துன்பம், அவன் அனுபவிக்க கூடாத விஷயங்கள்லாம் அனுபவிச்சான். எல்லாம் அவன் வாழ்க்கையில் நடந்துச்சு. அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் சொன்னான், கர்த்தர் என்னுடைய கசப்பையெல்லாம் மாற செய்தார்னு சொல்லி, என் குடும்பத்தை எல்லாம் மறக்க செய்தார்னு சொல்லி தன் மகனுக்கு என்ன பேரிட்டான்? ஆதியாகமம் 45. நினைக்கிறேன். மனாசேன்னு பேர் வச்சான் இல்லையா? எத்தனை பேர் எடுத்துட்டீங்க? நாற்பத்தி 41.
51வது வசனம் பாருங்க. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு, முதல் பையன் பேர் என்னது? சரி, ஒரு 20-25 வருஷம் தோராயமா அவன் மனதுக்குள்ள ஒரு கசப்பு இருந்தது. என்ன கசப்பு தெரியுங்களா? அவங்க அப்பா அவன் பிரிஞ்சிட்டான், அவனுடைய சகோதரர்கள் இப்படி பண்ணிட்டாங்க. அவன் இருதயத்தில் இருந்த கசப்பு மாறுகிற வரைக்கும் தேவன் பொறுமையாக இருந்தார். அவனுடைய சகோதரர்கள் திரும்பி வந்தாங்க. திரும்பி வரும்பொழுது அவர்கள் பேர்ல ஒரு சின்ன கசப்பு கூட அவனுக்கு கிடையாது, ஒரு வருத்தம் கூட அவனுக்கு கிடையாது. ஒப்புரவாகுதல்னு சொன்னான். தேவனுக்கு நம்ம பேர்ல ஏதாவது கசப்பு இருக்குதா? தேவன் நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு எதையாவது மனசுக்குள்ள வச்சுப்பாரா? இல்லை. நமக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, நாம் பண்ணின எந்த ஒரு காரியத்தையும் அவர் கணக்கில் வைக்கவில்லை. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் என்ன செய்யறாராம்? முதுகுக்கு பின்னால போட்டுறாராம். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சமுத்திரத்தினுடைய ஆழத்தில் வச்சிடறாராம். அதை அவர் பார்க்கறதே இல்லை. ஒரு பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். அவர் அதை ஒரு ஏன் அப்படி பண்ண விரும்பினார் அப்படின்னு கேட்டா வேதாகமம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, அத்தனை மனிதர்களும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனோம். நம்ம முதல் செக்ஷன்லேயே இப்படி தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? தேவன் அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய மகிமைக்கென்று நம்மளை என்ன பண்ணாரு? அற்புதமாக படைச்சார். 6 நாளும் படைச்சிட்டு அவர் சொன்னார், தேவன் எல்லாவற்றையும் நல்லதுன்னு கண்டார். ரொம்ப சிறப்பாக அவர் உருவாக்கியிருந்தார். ஒருவேளை ஆதாம் ஏவாள் 2 பேரும் எப்படி இருந்திருப்பாங்க? அவங்களுக்கு மகிமை தான். அவங்களுக்கு நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கிடையாது, நம்முடைய உள்ளம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அவங்களோட உள்ளம் கிடையாது. எவ்வளவு அழகாக அவர்களைப் போலவே சந்ததி உருவாகி நம்ம எல்லாரும் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் நீங்களும் நானும் இருந்திருக்கணும். நம்ம எல்லாரும் அந்த மகிமைக்குள்ள இருந்திருக்கணும். அந்த மகிமையை இழந்தாங்க. பாவத்தினால மகிமை போயிருச்சு. இந்த மகிமை போனப்போ தேவனுக்கு எப்படிப்பட்ட அவருடைய பார்வையில் மனிதனுடைய நிலை என்னவா இருக்கும்? நான் அதை ஒருவேளை லோக்கல் லாங்குவேஜில் அப்படி பார்த்தா, டேய் நீ நிர்வாணமாக இருக்கிறன்னு யாரா உனக்கு சொன்னது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். உனக்கு ஏன் இந்த நிலை? நான் உன்னை அதுக்காக படைக்கல. ஆண்டவரே, நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால நமக்கு பயந்து நான் மறைஞ்சிருக்கிறேன்னு சொல்லும்போது, உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாருப்பா? நீ ஏன் இந்த நிலைமைக்கு போன? நான் இல்லை காரணம் அப்படின்ட்டு. அப்பவே உண்மையே மனிதன் தேவனுடைய உறவை அருந்த நிலையில ஆண்டவருடைய உள்ளம், உனக்கு ஏன்பா இப்படி, நீ ஏன் இப்படி போன? போவான்னு அவருக்கு தெரியுங்கிறது வேற விஷயம். ஆனால் அவருடைய உள்ளம் மனிதனுக்கு ஏங்குகிறது, நீ மகிமையில் என்னோட கூட இருக்கணும்,
நீ என் பக்கத்திலே இருக்கணும், நான் உன்கிட்ட பேசணும். நீ சாப்பிட்டா என்னை விட்டு பிரிந்திருவன்னு அவனுக்கு சொன்னேன். நீ இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். நிறைய பேருக்கு இதுக்கு அர்த்தம் தெரியறதில்லை. சாவுனா என்ன? சரீரத்தை விட்டு நம்முடைய உயிர் பிரிவதற்கு பேர் தான் என்னது? சாவு. பிரிவுக்கு பேர் தான் மரணம். அவர் சொன்னாரு, சாப்பிட்டா என்னை விட்டு நீ பிரிஞ்சிருவே. நீ இந்த பழத்தை சாப்பிட்டனா செத்துருவே, என்னை விட்டு பிரிஞ்சிருவே. உங்களை விட்டு பிரியறதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. என் கண்ணுக்கு எது பிடிச்சிருக்குதோ, என் மாம்சத்துக்கு எது இச்சைக்கு தோன்றுகிறதோ அது எனக்கு வேணும். ரொம்ப முக்கியம். எனக்கு மேலே ஒருத்தர் இருந்து என்ன நடத்துறதெல்லாம் வேணாம், நானே அந்த இடத்துக்கு வரணும். மனுஷன் அதனால தான் கெட்டு போனான். தேவன் இந்த நிலையை பார்த்து கோவப்படுவதா பரிதாபப்படுவதா? தீர்ப்பு எழுதியாச்சு, சாப்பிட்டா செத்துருவ, முடிஞ்சு போச்சு. இப்போ நடந்துருச்சு. கர்த்தர் கசப்போடு பார்க்கிறாரா, வெறுப்போடு பார்க்கிறாரா, இல்லை பிரிஞ்சு போகணும் அழிஞ்சு போகணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குதா? அவர் பாவத்தை எப்படி பார்க்கிறார்? பாவம் செய்கிறவனை பரிதாபமாக பார்க்கிறார். நாம் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கற்றுக்கலாம். நம் குடும்பத்தில் நம்மோடு இருக்கிறவங்க பாவம் செய்யும் பொழுது நாம் அவர்களை எதிரிகளாக ட்ரீட் பண்ணுறது வழக்கம். சின்ன விஷயத்துக்கு கூட உடனடியாக கோபம், வருத்தம், சண்டை அந்த மாதிரி செய்கிறோம். ஆனால் பாவம் செய்கிறவர்கள் மீது பரிதாபம் கொண்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு நம்ம என்ன தியாகம் செஞ்சுருக்கிறோம்? செய்யறதில்லை. மீண்டும் இந்த இடத்துல இன்னொன்று ஞாபகப்படுத்திக்கலாம். 4 ஸ்டேஜ் இருக்குது மன்னிப்பில். 1, தனியாக பேசி சொல்லிக் கொடு. கேட்கலன்னா 2 பேரை வச்சு பேசு. கேட்கலன்னா சபைக்கு சொல்லு. அதுக்கும் கேட்கலன்னா அவன் உனக்கு அந்நியன் என்ன பண்ணும்? ஆயக்காரனை போலவும் அஞ்ஞானியை போல இருக்கட்டும். 4 ஸ்டேஜ், அதை மறந்துடக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயும் நான் என்னவா பார்த்துடக்கூடாது? அவங்கள தப்பு செஞ்ச உடனே எதிரியாக பார்க்கக்கூடாது. அநேகர் இன்றைக்கு உறவுகளை இழந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு சின்ன தப்பை கூட நம்ம பொறுத்துக்கிறதில்ல, நம்ம சகிச்சுக்கிறதில்ல, அவங்கள பரிதாபமாக பார்க்கறதில்ல. அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டால், உண்மையாகவே பாவத்தின் வஞ்சனையினால கடினப்பட்டு போய் அவங்களுக்கே தெரியாம தான் அந்த பாவத்தில் இருக்கிறாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். தேவன் மனுஷன் அப்படிதான் பார்க்கிறார். அவங்களுக்கு தெரிஞ்சா செய்ய மாட்டாங்க. எத்தனை வாலிபர்கள் தவறிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு, சரி நான் ஏன் இப்படி செஞ்சேன் தெரியவே தெரியாது. இந்த டீனேஜில் நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் அவனுக்கு ஃபோனை விட்டு வெளியே வர முடியாது. எவ்வளவு சொன்னாலும் இது தப்புன்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். இப்போ நீ பெண் தேடாத, மாப்பிள்ளை தேடாத, நீ போய் படின்னு சொன்ன கேட்க மாட்டாங்க. ஏன்னா மனிதனுடைய சுபாவம் என்ன செய்கிறது? மகிமை இழந்ததுனால இயல்பாகவே பாவம் அவனை நெருக்கி நிரப்பி கொண்டே இருக்கிறது. அப்போ கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா பரிதாபமாக பார்க்கிறார். என்ன செய்வேன்? நம்ம ஓசியாவில் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிட்டு ரிட்டன் வருவோம். ஓசியா புஸ்தகத்துக்கு வாங்க. பதினோராவது அதிகாரம். ஒன்றாவது வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் இளைஞனாயிருந்த பொழுது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன், அவர்கள் தங்களை அழைக்கிறவர்கள் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். நான் என்ன பண்ணேன்? என்னுடைய குமாரன்னு சொன்னேன், நான் நேசித்தேன், நான் அவனை வரவழைச்சேன். ஆனால் என்னை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? விலகி போயிட்டாங்க. பாருங்க, நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், நான் குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனாங்க. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன்,
அவர்கள் கழுத்துகளில் இருந்த நுகத்தடி எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். ஆனால் அவங்க 7வது வசனம் பாருங்க, என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் வருவதில்லை. எழும்புவதில்லைங்கிறதுக்கு என்னது? ஒருத்தம் கூட வர்றதில்லை. இப்போ வசனம் வாசிக்கலாமா? அடுத்த வசனம், எப்பிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோய்மை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய். உனக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன், ஏங்குறேன், தவிக்கிறேன். நான் கைப்பிடிச்சு நடக்க பழகினேன், நான் உன்னை கட்டி அன்பின் கயிர்களால் நடத்தினேன், ஏன் புள்ளப்பான்னு என் கூட இருப்பாருன்னு சொன்னேன். ஆனால் உனக்கு என்னை விட்டுட்டு நீ பாகால்கிட்ட போகிற, என்னை விட்டு விலகி போகிற, நீ போயிட்டே இருக்கிற. போனால் என்ன நடக்குது எனக்கு தெரியும், நீ அழிஞ்சு போயிடுவேன். அதனால் எப்படி உன்னை நான் விட்டுருவேன்? உன்னை அப்படி விட முடியாது. ஏன்னா ஏங்கிற நீ எப்படியாவது வந்திருப்பான்னு. வரல. இஸ்ரவேல் இதை உதாரணமாக வச்சுட்டு இப்போ வராத அந்த ஜனத்துக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு செஞ்ச வேலையை தான் ரோமர் 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 3:25. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசம் இருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே. சரி, என்ன விசேஷமான செய்தி சொல்ல வந்தார்னா, தெளிவான ஒரு வார்த்தை சொல்லிட்டார். என்ன வார்த்தை அது? மனுஷனை நீ வாடான்னா வரமாட்டான், திருந்துறான்னா பண்ண மாட்டேங்கிறான். அப்போ நான் என்ன செய்யணும்? அது அந்த காலமாக இருக்கட்டும், இந்த காலமாக இருக்கட்டும், மனிதனை அப்படி விட்டுட முடியாதுங்கிறதுக்காக அவங்கள்ட்ட சொல்லி சொல்லி பார்த்தேன். போகாதப்பான்னு, செய்யாதப்பான்னு, திரும்பி வாப்பான்னு, திரும்பவே மாட்டான். அப்போ நான் ஒன்று செய்கிறேன், நான் கிருபாதார பலியாக கிறிஸ்துவை ஏற்படுத்தி யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, ஒருவேளை நீ திரும்புவானா அவனே வந்தான்னா நான் நீதிமான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் ஒன்று செய்கிறேன், இயேசுவை ஏற்படுத்தி ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசித்தால் போதும், அந்த மனிதன் இனிமேல் பாவி என்று பேசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மனிதனுடைய வாழ்க்கை முற்றிலும் வேறா இருக்க போகுது. அதான் அறிவிச்சார். அதை தான் இப்போ நம்ம இங்கே படிக்கிறதுனுடைய விளக்கத்தை தான் எபேசியர் புஸ்தகத்தில் பார்க்குறோம். எபேசியர் 1வது அதிகாரத்துக்கு திரும்ப என் கூட வாங்க. எபேசியர் 1. ஏழாவது வசனத்தை பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். என்னது? ஒரு மனுஷன் பாவியா இருக்கிறான், அவன் அக்கிரமத்தில் இருக்கிறான். அந்த அக்கிரமத்தில் இருக்கிறவனுக்காக கிருபாதார பலியாக இயேசுவை ஏற்படுத்தி விட்டு அந்த இயேசுவனுடைய இரத்தத்தினாலே வரக்கூடிய பாவ மன்னிப்பை கொடுத்து அந்த மனிதனை
தேவனோடு ஒன்று சேர்க்கிற ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு ரகசியம் இருக்கிறது என்று எங்களுக்கு இப்போதான் அறிவிச்சார். நான் சொல்கிறீங்களா, இந்த பைபிளை நீ கையில் வச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவனோடு ஒரு மனுஷன் ஒன்றாக முடியும் அப்படிங்கிற ரகசியம் யாருக்குமே சொல்லப்படலை. அது மிஸ்ட்ரியாகவே இருந்துச்சு. என்ன தேவனோட பேசலாம் அப்படின்னா மக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, அவரை கூப்பிடுறது கூட அவர் முன்னாடி பயந்து நடுங்கி அவர்கிட்ட பேச முடியாது, அவர் தூரத்தில் இருக்கிறார், நான் இங்கே இருக்கிறேன், அப்படி இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன செஞ்சாரு, இயேசு கிறிஸ்துவ ஒருத்தன் விசுவாசிச்சிட்டா போதும், அவன் தேவனோட சமாதானமாக முடியும், தேவனுடைய அந்த பிரசன்னத்துக்குள்ள உள்ள வர முடியும், தேவனுடைய அந்த அருகாமையில் இருக்க முடியும், தேவனை பார்க்க முடியும், தேவன்கிட்ட பேச முடியும், தேவனுடைய அந்த மகத்துவங்களை மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ள முடியுங்கிற ரகசியத்தை பவுலுக்கு தான் முதல் முறையா தேவன் வெளிப்படுத்தினார். பவுலுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நிறைய பேருக்கு தெரியாது, ஏன் அப்போஸ்தலர்களுக்கு கூட தெரியாது. பவுல்கிட்ட ஒரு உண்மை சொன்னார். பவுல் இங்க வா அப்படின்னார். நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். ஒரு மனுஷன் அவன் பாவி, ஆனா இயேசுவை நம்பிட்டான்னா போதும், அவன் என்னோட கூட ஒப்புரவாக முடியும், பரலோகத்தோடு கூட, பரலோகம் சரி பூமியில் இருக்கிற சரி எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு சமாதானக்கப்பட முடியும், பிரிவு இல்லாமல் வாழ முடியும். இதுக்கு நீ ஊழியக்காரனா வரணும். நான் உங்கள்கிட்ட ஒரு சுவிசேஷம் கையில் கொடுக்குறேன், நீ புறப்படு. இப்போ நீங்கள் 2 புஸ்தகத்தை வாசிக்கிறீங்க, ஒன்று ரோமர், இன்னொன்று எபேசியர். இதே வசனத்தை ரோமரில் படிக்கலாம் பாருங்க. ரோமர் 1வது அதிகாரம் பாருங்க, 4வது வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமலில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றிய வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தார். என்ன வேலை அது? சொல்ல போனா 15 பார்த்தீங்கன்னா குறிப்பாக 9 சரி, நான் ஜபம் பண்ணும் பொழுதெல்லாம் இடைவிடாமல் நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். 15 ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் எந்த மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன்னா 17 பார்க்கும்போது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கு என்ற அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்த. இப்போ 4-5 இடங்களில் சுவிசேஷன் 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 வாசிக்கிற என்ன வார்த்தைன்னு கேட்டால், ஒரு செய்தி பூமி எங்கும் சொல்லப்படணும். பவுல் எங்க வா, புறப்பட்டு போங்க, ஒரு செய்தியை போய் சொல்லுங்க, எல்லா மனுஷன் சொல்லுங்க, தேவன் நீதியான தீர்ப்பு செய்கிறவர், இலவசமாய் ஒரு வேலையை செய்கிறார். ஃப்ரீ அது கிஃப்ட். அது எந்த மனுஷனாவது தன்னை பாவின்னு உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டா அவன் என்னோட ஒப்புரவாக முடியும். போய் சொல்லு. என் கூட அவங்க இனிமேல் பேசலாம், நான் கோபமாக இல்லை, நான் அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன், ரொம்ப இரக்கமாக இருக்கிறேன், என் கிருபையை நான் பெருக பண்ணியிருக்கிறேன். அவங்க என் கூட உறவாக முடியும், என் கூட பேசலாம், என் கூட ஒன்றாயிடலாம், என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நான் அவங்களோட கூட இருப்பேன், அவங்க மூலமாக ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன், போய் சொல்கிறதுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டார். அப்படி துவங்கப்பட்டது தான் சபைகள். சர்ச்னா என்ன? சபை எதனால உருவாக்கப்பட்டிருக்குது? போய் சொல்லுங்க எல்லா மக்களுக்கும், இதோ ஒரு செய்தி வந்திருக்குது, நீங்க பாவி துன்மார்க்கம் அக்கிரமக்காரன் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், ஒரு செய்தி வருது, தேவன் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறார்,
உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதற்காக தன் குமாரனே கொடுத்துட்டாரு. நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல, விசுவாசிச்சா போதும், நம்பினா போதும். நீங்க விசுவாசத்தோடு வந்தீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கையை அவரோடு கூட இணைச்சி இந்த உலகத்தில் இருக்கிற விதமாக அல்ல, மீன்னு சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்க விதமாக அல்ல, உங்கள் வாழ்க்கையை வேறு விதமாய் மாற்றுறதுக்கு அவர் திட்டம் வச்சிருக்கிறாரு. கேட்க வரீங்களா? இதுதான் சுவிசேஷம். இது பிரசங்கிக்கப்படுது. ரோமாபுரி சரி, எபேசு சரி, எல்லா பட்டணங்களுக்கும் போகும்போதெல்லாம் ஒன்று சொல்லுங்க, தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களை மன்னிச்சிருக்கிறார், வாங்க. அவர் கோபமா இல்லை, அவர் மனசுல கசப்பு இல்லை, அவர் மனசுல வருத்தம் இல்லை, அவர் எதிர்பார்க்கிறார், ஏங்குறார். அதுக்கு என்ன செஞ்சாரு? கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்திட்டாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவர் எல்லாத்தையும் பே பண்ணிட்டாரு, விடுதலை ஆயிடுச்சு. உங்க மேல இருந்த எல்லா கடன் சுமையும் போயிடுச்சு, உங்க மேல இருந்த எல்லா அக்கௌண்டையும் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நீங்க தேவனோட ஒப்புரவாகலாம். செய்தி அறிவிக்கப்பட்டது. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை கொடுத்தார். பவுல் சொல்றார், ரோமாபுரிக்கும் சொன்னார், எங்களுக்கு தேவன் அப்படி ஒரு ஊழியத்தை கொடுத்தார். கொலேசுக்கு சொல்றார், அப்படி எங்களுக்கு ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். எபேசுல சொல்ற, எங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். என்ன ஊழியம்? சிம்பிளா சொல்றேன், ஒப்புரவாகுதலின் ஊழியம். அவ்வளோ கவனிக்க முடியுமா? பாருங்க, நான் இங்க நிக்கிறேன்ல, எனக்கு என்ன வேலை தெரியுங்களா? ஒப்புரவாக்குகிற ஒரு ஊழியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். என் கூட 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. 2 கொரிந்தியர் 5. பதினேழாவது வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ரைட், இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. யாரால உண்டாச்சு? இது மனுஷனால் நடக்கல. மறுபடியும் சொல்லலாம். சரி, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார், என்கிட்ட ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை, உங்க பைபிளில் கொஞ்சம் இருந்தால் அப்படி ஒரு வார்த்தையை வேணா ஹைலைட் பண்ணிங்க, யாருடைய பாவத்தையும் அவர் என்ன பண்ணல? எண்ணவில்லை, கணக்கில் வைக்கல, நீ செஞ்ச எதையுமே வைக்கல. ஹலோ மை பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த செக்ஷனுக்கு முன்னாடி கூட சரி, உங்க சிந்தையில் இருந்த பாவம், உங்க செயலில் இருந்த பாவம், என்ன நீங்க செஞ்சிருந்தாலும் இயேசு கிறிஸ்து அதை கணக்கிலே எடுத்துக்கல. சிம்பிளா அத்தனையும் நான் மன்னிக்க விரும்புறேன். ஒண்ணு தான், நீ தப்பு செஞ்சிருக்கிறன்னு நான் உங்கள்கிட்ட பேசும்போது நீ ஒத்துக்கிட்டா போதும், நீ உணர்ந்தா போதும். ஆமா, நான் பண்ணது இது அக்கிரமம்தான், இது அநியாயம்தான், இது அவபக்தினான்னு ஒத்துக்கிட்டா, அந்த நிமிஷமே உனக்காகத்தான் நான் என் உயிரையே கொடுத்தேன், உனக்காக தான் ரத்தம் சிந்தினேன், நீ இதை விசுவாசிச்சு என்ன உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டா, உன் பாவத்தை நான் கணக்கிலேயே நான் வைக்கல, உன் பாவத்தை எண்ணவே இல்லை. எண்ணாம நான் என்ன செய்யணும் தெரியுங்களா? கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்கலின் உபதேசத்தை எங்களிடத்துல ஒப்புவித்தார். எனக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். ஒப்புரவாகுங்கள்னு நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை எல்லாரும் நான் வேண்டிக்கிறது என்ன தெரியுமா? தேவனோட ஒப்புரவாகலாம் வாங்க. ஒப்புரவாகணும்னா பேசிக்கா செய்ய வேண்டியது விசுவாசம் வேணும். விசுவாசம் வருதுன்னு சொன்னா நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்ன பாஸ்டர், நான் 25 வருஷமா கிறிஸ்தவன், என்ன போய் இப்போ இயேசுவை ஏற்றுக்க சொல்றீங்களே? எனக்கு இயேசு தான் தெரியுமே, நான் அவரை தானே நம்புறேன்.
இந்த இடத்துல உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனா இருந்தா, நான் அவரை விசுவாசிக்கிறவனா இருந்தா, நான் எப்போ ஏற்றுக்கிட்டனோ அப்போ நான் புது சிருஷ்டியா மாறுறேன். இது வரைக்கும் என்கிட்ட இருந்த எல்லா கடனையும் தூக்கிட்டாரு. இப்போ 0 பேலன்ஸ்ல நிற்கிறேன். ஒன்றுமே இல்லை என் கணக்கில். இப்போ நான் அந்த 0வில் இருந்து பரிசுத்தத்தில் வளரும்னா, அவரை போல வளரும்னா, திரும்பவும் பழைய மனுஷனுக்குள்ளே இருப்பேனா? திரும்பவும் நாம் பழைய மனுஷனா இருந்தா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழியாம அதே மனுஷனான்னு சொன்னா, ஃபெய்த்துங்கிறது என் மண்டைக்கு வந்துச்சே ஒழியே என் லைஃபுக்குள்ள வரல, என் வாழ்க்கைக்குள்ள வராம போயிடுச்சு. அது வெறும் அறிவில் வந்துச்சே ஒழியே. இந்த அறிவு யூதனுக்கும் கிடைச்சிச்சு, அவனுக்கு வசனமும் இருந்துச்சு, வார்த்தையும் கேட்டான். அதனால அவங்க மீட்கப்பட்டுட்டாங்களா? இல்லை. இப்போ எனக்கு சொன்னார்ல, நான் இத்தனை வருஷம் இங்கே தானே சேரை தேய்ச்சிட்டு உட்காந்துருந்தேன், அப்படியே தூங்கி வழிஞ்சு வேஞ்சி போனல. இப்போ என் வாழ்க்கை மாறலன்னு சொன்னான், இவ்வளோ நேரம் பேசுனதும் வேஸ்ட்டு தான், எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஒப்புரவாகங்கள்னு நான் வேண்டிக்கிறேன். ஒப்புரவாகலாம் என்ன பண்ணணும்? இந்த வசனத்தை என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணலாம். எந்த வசனம் அது பாருங்க, 5வது அதிகாரம் 21வது வசனம், 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக. பைபிள் ஒரு சில இடத்துல தப்பா படிச்சிடுறாங்க. ஒருத்தர் இப்படி படிச்சிட்டார், பாவம் அறியாத அவரை நமக்காக பாவியாக்கினார். நான் சொல்றது சாதாரண ஆள் இல்லைங்க, மிகப்பெரிய ஃபாலோவரை வச்சிருக்கிற ஒரு பெரிய பிரசங்கி சொல்றார், இயேசு நமக்காக என்னவானாராம்? ஹலோ, கரெக்டா சொல்லுங்க, பாவமானாரா பாவியானாரா? அவர் பாவி கிடையாது, பாவம் அறியாத அவரை நமக்காக என்னவாக்குனாரு? அப்போ தேவனுக்கு பாவி மேல கோவமா பாவத்து மேல கோவமா? இப்ப நம்ம வழிக்கு வரலாம். தேவன் பாவம் செஞ்சவங்க மேல ஏன் கோவப்படல? அவருக்கு யார் எது மேலதான் கோவம்? பாவத்து மேலதான் கோவமே வழி, யார் மேல கோவம் இல்லை. ஆனா நமக்கு பாவத்து மேலலாம் கோபம் வராது, யார் மேலதான் கோபம் வரும்? ஏன் நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம் தெரியுங்களா? நம்ம ஏன் விரோதம் பார்க்கறோம் தெரியுங்களா? நமக்கு பாவத்தை ஒழிக்கிறது விருப்பம் இல்லை, பாவியை தான் ஒழிக்கணும். அதனாலதான் நமக்குள்ள பிரிவு, கசப்பு. பாவத்தை ஒழிக்கிறதுக்கு தேவன் ஒருவர் தான் அவர்கிட்ட கிடைச்சார். பாவத்தை அழிக்கலான்னா யாராவது கிடைப்பாங்களான்னு பார்க்குறாரு, யாரும் கிடைக்கல. அதனாலுடைய அவருடைய கரமே அவருக்கு என்னவாச்சு? நீதியாச்சு. அவருடைய புயமே அவருக்கு உதவி செஞ்சிச்சு. அதனுடைய வார்த்தையை இந்த பூமிக்கு அனுப்புனார் இயேசு கிறிஸ்துவா. அவர் தான் நமக்கு பாவத்தைலாம் நீக்கிறதுக்கு உதவி செஞ்சார். இப்போ பாவத்தை அழிக்கிறதுக்கு, அவருடைய தன்மையை வளர்க்கறதுக்கு, அவருடைய மகிமைக்கு, அவருக்கு தேவையான புத்திரர்களை உருவாக்குறதுக்கு இலவசமாக இயேசுவின் மூலமாக மீட்பு கொடுத்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். உன்னை உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை என் பிள்ளை ஆக்கிட்டேன். இப்போ காலங்கள் நிறைவேறும்போது பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் கூட்டப்படணும்னு கிறிஸ்துவுக்குள்ள தீர்மானித்த ரகசியத்தை சொல்லிட்டேன். நான் இப்போ என்ன செய்ய விரும்புகிறேன்? மீட்பு உன்னால் நடக்கலை, அது நான் உனக்கு செஞ்சது. ஆனால் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு நீ தெரிஞ்சுக்க. இப்போ உன்னை நான் என் கூட ஒப்புரவாக்குறேன்ல, ஒப்புரவாக்குற நாள்லேருந்து ஒவ்வொரு விசுவாசிக்கிட்டையும் தேவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பேச விரும்புகிறார். நீ இதுக்கு முன்னாடி என்ன செஞ்ச நான் கவுண்ட் பண்ணல.
உன் பாவத்தை பற்றி நான் பேசலை, அதெல்லாம் விட்டுரு. இப்போ நான் பேசுறதை கொஞ்சம் கேள். இந்த எபேசியர் 2வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றார் பார்ப்போம். எபேசியர் 2 குறிப்பா 8வது வசனத்தில் நம்ம இப்படி வாசித்தோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால். சரி, இப்போ ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை. இன்னொரு முறை உங்க பைபிள்ல இருந்து வாசிக்க முடியுமா பாருங்க. எல்லாம் பைபிளை பார்க்குறீங்களா? உத்து கவனிச்சு வாசிக்கலாமா? ஏனெனில் நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவைகளில் நாம் நடக்கும்படி. கவனிச்சு பாருங்க. இப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ள புதிதாக நாம் சிருஷ்டிக்கப்படுகிறோம். நாம முன்னாடி பழைய மனுஷன் மோசமானவன், அந்த மனுஷனை கொண்டு வந்து ஒப்பு கொடுத்துட்டு, நான் தப்பு தான் பண்ணேன், நான் செஞ்சதெல்லாம் அக்கிரமம், நான் என்னை சரண்டர் பண்றேன், என்னை புதுசா மாத்துங்க, என்னை நியூ கிரியேஷனா உருவாக்குங்க. இயேசு கிறிஸ்து மூலமா ஒரு புது மனிதனா மாறுறது தான் தேவனுடைய முதல் திட்டம். என்ன பழைய ஆதாம், இப்போ ஆதாம் எப்படி இருந்தானோ அந்த மாதிரி நான் இருந்துட்டேன். இப்போ நான் யாரை மாதிரி மாறணும்? இயேசுவை போல மாறணும். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதற்கு ஒப்ப நான் மாறணும். மாறினா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சில வேலை வச்சார்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு சில வேலை வச்சிருக்கிறார். தேவன் ஏன் படைச்சார் மனுஷனை? அவர் ஒரு பர்பஸோட தான் படைச்சார். அந்த பர்பஸை இழந்துட்டோம்ல, இப்போ அந்த பர்பஸை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. யாரெல்லாம் வந்து கிறிஸ்துவ போல மாறுறீங்களோ அந்த வேலையில் இருக்கலாம். அந்த வேலையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா? முடியாததா? இயேசுவை போல மாற முடியாதா? அவர் தேவன், நம்மளாம் மனுஷங்க. இந்த பூச்சாண்டி இந்த மாதிரி மாய்மால வார்த்தையெல்லாம் விட்டுருங்க. தேவன் நம்மளை அழைத்து நம்மை கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாற பண்ண விரும்புகிறார். ஃபர்ஸ்ட் புதுசா மாத்துறார். நம்ம யாரை மாதிரி பழகிட்டோம், யாரை மாதிரி வளர்ந்துட்டோம் அப்படின்னா, சிம்பிளா சொல்ல போனா இந்த உலகத்தில் எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே தன்மையோடு வளர்ந்துட்டோம். பிசாசுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். உலக வழக்கத்தின்படி, மாம்ச இச்சையின்படி, மனசு சொன்னதின்படி இப்படித்தான் வாழ்ந்தோம். இப்போ வந்து பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, நீ பாவத்தினால இப்படி ஆயிட்ட, என்னை விட்டு தூரமாக போயிட்ட, என்னை விட்டு பிரிஞ்சிட்ட. இப்போ சேரும் பொழுது நான் ஒன்று சொல்கிறேன், சேர்றதுக்கு நீ எதுவும் பண்ண தேவையில்லை, எல்லாத்தையும் இயேசு பண்ணிட்டார். சேர்ந்த பிற்பாடு நானும் நீயும் ஒன்றா இருக்கணும்னா, நீ உன்னை போலவே இருந்தால் என்ன என் கூட ஒன்றா இருக்க முடியாது. நீ யாரை மாதிரி மாறணும்? இயேசுவை போல மாறினா என் கூடவே இருக்கலாம். என் கூடவே இருக்கணுமா? நீ இயேசுவை போல மாறணும். அது எப்படிங்க ஒரு செகண்ட்ல நடந்துருமா? இல்லை. நீ ஒரு செகண்ட்ல அது அப்படி ஜீபபா மாதிரிலாம் நடக்காதது. அதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு அதில் நடக்கணும். நீ என்ன செய்யணும், எப்படி வாழணும், நான் உனக்கு எல்லா லிஸ்டும் தரேன். உன்னை நான் நடத்துறேன், உன்னை நான் உருவாக்குறேன். நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீ கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாரு. நீ எப்படி தெரியுமா நடப்ப? உன் நடையை கொஞ்சம் திரும்ப ரிவைண்ட் பண்ணி பார்த்தினா, நீ உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீ கற்றுக்கிட்டு வளர்ந்த. உன் மனசு சொன்னது தான் நீ கேட்டு நடந்த. உன் மாம்சத்துக்கு தான் நீ கீழ்ப்படிஞ்ச. இந்த உலகத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு ஆகிய அந்த அதிகார பிரபு சொன்ன மாதிரி தான் நீ வாழ்ந்த.
அதை மனசில் வச்சுக்க. ஃபஸ்ட்டு உன்னுடைய எல்லா செயல்பாடும் யாருக்கு ஒப்ப இருக்கணும்னா பிசாசு மாதிரி இருக்கும், உலகம் மாதிரி இருக்கும், மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது அத்தனையும் முதலாவது தப்புன்னு ஒத்துக்கிட்டு அதை நீ வெறுத்தால் ஒழிய புதுசாக மாற முடியாது. நீங்கள் எல்லாரும் சின்ன வயசில், இப்போல்லாம் அந்த பழக்கம் கிடையாது, ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வீட்டில் மெழுகுவத்தி ஏற்றுவோம். ஆமாம் தானே? நிறைய கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா என்ன ஏற்றுவோம்? மெழுகுவத்தி ஏற்றுவோம். சரி, மெழுகுவத்தி ஏற்றி நம்ம என்ன செய்வோம்? நீட்டாக கேண்டில் வச்சு ஏற்றுனா அதெல்லாம் உருகி ஊற்றிருக்கும். அது பார்த்திங்கன்னா டிசைன் டிசைனாக உருகி ஊற்றிருக்கும். அதெல்லாம் திரும்ப நம்ம என்ன செய்வோம்? மறுபடியும் போட்டு காய்ச்சி என்ன செய்வோம்? புதுசாக ஒரு உருவமாக அதை என்ன பண்ணுவோம்? செஞ்சு திரி வச்சு அதையும் பயன்படுத்தும். அதை சின்ன ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருப்பாங்க, ஒரு டப்பாக்குள்ளே ஊற்றி வச்சு ஏதாவது ஒரு புது வடிவம் வரும். நிறைய உலோகங்கள் உருக்கப்பட்டு புது வடிவமாக மாற்றப்படுகிறது. அதுக்கு பேர் புது டை. நாமும் நம்முடைய பழச உருக்கி புது வடிவத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் அவர் சர்ச்சுன்னு ஒன்று ஏற்படுத்தினார். சர்ச் எதுக்கு தெரியுங்களா? நாம கெட்டு போன எல்லாத்தையும், உடைஞ்சு போன எல்லாத்தையும் திரும்பவுமா ஒரு வடிவத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் சபையே ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் சர்ச்சுக்கு நம்ம எதுக்கு தெரியுமா வந்தோம்? சாமி கும்பிட வந்தோம். சரியா? உணர்ச்சி வசப்பட்டு பாடி ஆடி துதிச்சு கர்த்தரை அப்படியே நம்ம பாடுற பாட்டில் கர்த்தரே மெய் மறந்துடுவார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பல சபையை பார்த்துருக்கிறேன். 2 ஃபேமிலி பயங்கரமாக வெளியில் சண்டை அடிச்சுட்டு உள்ளே வந்தவங்க சர்வீஸ் சிஸ்டிக்கு மெஜமானர் பாட ஆரம்பித்தாங்க. ஆஹா அல்லேலூயா பாடும்போது அவங்க நின்னாங்க பாருங்க. அப்படி இந்த கையை இப்படி அசைச்சு இப்படி பாடி இந்த கை இவ்வளோ அழகாக ஆடி பாடினாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தனை ஓங்கி அரைஞ்சி விட்டு வந்தீங்க உள்ள. இந்த மாடல் தான் சபை. வெளியில் போனால் நான் யாராவனா இருப்பேன். சர்ச்சுக்குள்ளே நான் ரொம்ப பயபக்தி உள்ளவன். என் ப்ரேயரை பாருங்களேன், நான் போடுற முக்காட்லேருந்து, நான் போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து, நான் அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு நகை பிடிக்காது, நான் இதை போட்டிருப்பேன், நான் அதை செய்வேன், எல்லாருக்கும். ஆனால் புது சிருஷ்டியாய் மாற வந்த நாம் அதை பற்றிலாம் அக்கறை கிடையாது நமக்கு. ஆராதனைனா என்ன நினச்சிக்கிட்டாங்க? பாடுற பாட்டு, ஸ்தோத்திரம் பண்ணுறது, அல்லேலூயா சொல்கிறது, இதுதான் ஆராதனை நினச்சாங்க. ஆராதனை அங்கே கிடையாது. நம்ம பாடணும், வசனம் கேட்குறோம், எல்லாம் ஓகே. லைஃப் தான் ஆராதனை. என் ஜீவன் தான் ஆராதனை. நான் என்னவா இருந்தேன்? முன்னாடி துன்மார்க்கனா இருந்தேன், இப்போ நான் பரிசுத்தவானாய் மாற வந்திருக்கிறேன். குற்றமற்றவனாய் மாற வந்திருக்கிறேன். கண்டிக்கப்படாதவனாய் மாற வந்திருக்கிறேன். தேவனுக்கு முன்னாடி நிற்கிறவனாய் வந்திருக்கிறேன். காபிரியல் தூதன் சொன்னா தெரியுங்களா சகரியா கிட்ட? நான் யாருக்கு முன்னாடி நிற்கிற தூதன்? தேவனுக்கு முன்னாடி நிற்கிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் என்ன சொல்லுவாரோ அது மட்டும்தான் என்கிட்ட. தேவன் முன்னாடி நிற்கிற ஆள் நான் யார் முன்னாடி நிற்கிற ஆள்? தேவன் முன்னாடி நிற்கிற ஆள். நான் தேவனோடு இருக்கிறாள். தேவனோடு இருக்குன்னா எப்படி இருக்கணும்? அவருடைய தன்மை போல மாறணும். எங்க எந்த வாழ்க்கையில் என்னங்க பிரயோஜனம்? சீரியஸாக சொல்லுங்க. இப்போ இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் இப்போ உட்காந்து மெசேஜ் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டுனுக்கிறான். நம்ம பசங்களாம் பாருங்களேன், அப்படியே உட்காந்துருக்குறான்ல, கொஞ்ச நேரம் அவனுக்கு இப்போ ஒரு 1.5 மணி நேரம் பிரேக் கொடுத்து ஃப்ரீ ஃபயர் விளையாட சொல்லுங்க. ஃப்ரீயாக ஃபயர் விட்டுன்னு இருப்பான். ஆமா தானே? எவ்வளவு நேரம் ஆனாலும் அதுலேருந்து எந்திரிக்க மாட்டேங்கிறான். பார்த்துருக்கீங்களா? சரியா? நீங்கள் சாட் பண்ணுறதா இருக்கட்டும், ரீல்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், தள்ளிக்கினே, சரியா,
தள்ளினே இருக்கிறது, எவ்வளவு நேரம் போனாலும் தள்ளினே இருக்கிறோம். அதனால ஒரு சந்தோஷம் இருக்குது. நான் சர்ச்சுக்கு வந்து தேவனை போல மாறின எனக்கு சந்தோஷம் வருமா? என்னங்க பிரயோஜனம்? நான் தேவனை போல ஏன் மாறணும்? எனக்கு என்ன சந்தோஷம் வரும்? அதனால என் குடும்பத்தில் நிறைய வருமானம் வந்துடுமா? நான் பெரிய ஆளா இருப்பேனா? நான் நல்லா இருக்க முடியுமா? இந்த உலகத்தில் செழிப்பா இருப்பேனா? கர்த்தர் சொல்றார், மகனே ஒரு நிமிஷம் கேள், உன் சிந்தைக்குள்ள இப்படி யோசிக்கிறல்ல, நான் உன்னை நேசிக்கிறத புரிஞ்சுக்கோ. நீ உன் மனசுப்படியும் மாம்சத்தின்படியும் போனா அழிஞ்சிருவன்னு உனக்கு தெரியல, எனக்கு தெரியும். நீ என் மகிமையில வந்து என் சந்தோஷத்துல வந்து நித்திய காலமாய் ஆளுகிற ஒருவனாய் நீ எந்த நோக்கத்தில் அடிச்சுனா அந்த இடத்துக்கு நீ வரணும்னு நான் விருப்பப்படுறேன். நீ பார்க்கறது அந்த செகண்ட் பார்க்குற, நான் பார்க்கறது எட்டர்னலாக பார்க்குறேன். நீ என் கூட வரணும். அதுக்கு நான் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறேன்? ஒரு வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறேன், ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கிறேன். அதற்காக ஒருத்தர் உயிரையே கொடுத்துருக்கிறாரு, ஒருத்தர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. இப்போ நீ செய்ய வேண்டியதில் என்ன தெரியுமா? அவைகளில் நடப்பதற்கு நீ உன் இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். நீ விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டுட்ட, முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. விசுவாசத்தினால் நீதிமானாக்குனா உனக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ரோமர் 5:1. முதல் ஆசீர்வாதம் ரோமர் 5:1. பாருங்க, நம்ம இப்படியாக வாசிக்கிறோம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் ரைட். முதல் ஆசீர்வாதம் சமாதானம் வந்துருச்சு. தேவனுக்கும் நமக்கு இருந்த பகை தகர்க்கப்பட்டது. நேற்று இரவு சொல்லும்போது எல்லாருமே கவனிச்சிங்க. தீத்து 3:3 வாசிக்கிறப்போ ஒரு வார்த்தை அற்புதமாய் நம்ம கவனிச்சிருக்கிறோம். நாம் பகைக்கப்படத்தக்கவர்கள், ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்கள். ஆனால் இப்போ தேவனிடத்துல சமாதானம் கிடைச்சிருச்சு. விசுவாசம் வந்துருச்சுனாவே நமக்கு என்ன வந்துருச்சு? சமாதானம் வந்துருச்சு. சரி, சமாதானம் வந்து அடுத்த ஸ்டெப் என்னது? அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால என்ன பண்ணியிருக்கிறோம்? ரைட். விசுவாசம் இருந்துச்சுன்னா ரெண்டாவது ஸ்டெப் என்ன தெரியுமா? அவருடைய கிருபைக்குள்ள பிரவேசிக்கிற சிலாக்கியம். மூன்றாவது என்ன கிடைக்கும்? நாம தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையை பெற்றுக்கோ. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாரும் பாவம் செய்து எதை இழந்தாங்க? இப்போ மறுபடியும் அந்த தேவ மகிமையை அடைய முடியுமா? எஸ். எதை இழந்தோமோ அது திரும்ப வரும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ தேவ மகிமை அடைய போகிறோம். இன்னும் சொல்ல போனா 5வது வசனத்துல மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. இப்ப 4வது ஒரு ஆசீர்வாதம் கவனிங்க. நீங்க விசுவாசத்துக்குள்ள வந்தா இலவசமான ஒரு கிஃப்ட் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். நீங்க போய் எங்கேயாவது கடையில் வாங்கலான்னு நினைக்காதீங்க. அதை நீங்க பிரயாசப்பட்டு வாங்கலான்னு முயற்சி பண்ணாதீங்க. ஒரு 3 நாள் சாப்பிடாம உபவாசம் இருந்தால் யார் வந்துடுவா? பரிசுத்த ஆவியானவர் வருவார். யாருன்னா சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்க வேற வழியில் வாங்கலான்னு பார்க்குறாங்க. விசுவாசம் வந்தாவே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உண்டு. ஏன்னா எப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ட்ரு ஆகுறாருன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எப்போ என்ட்ரு ஆகுறாரு? ஒரு 7 நாள் பாஸ்டிங்கில் உட்கார்றப்பவா, தனியாக அதுக்காக ஜெபம் பண்ணுறப்பவா, இல்லை யாராவது கை வைக்கிறப்பவா? பைபிளில் தான் வாசிக்கிறோமா பாஸ்டர், அவங்க போய் கைகளை வச்சாங்க அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றாங்கன்னு இருக்குதே. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. 3 இடங்களில் அந்த மாதிரி நீங்கள் வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறதுக்கு அடையாளத்தை தேவன் அங்கே வச்சார். அந்த அடையாளம் எல்லா இடத்துலையும் நடக்காது. இப்போ நீங்கள் யாருன்னா ஞானஸ்தானம் வாங்கும்போது புறா ஏதாவது பறந்து வந்துருக்குதா? யாருக்காவது? நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தப்போ புறா மாதிரி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து யாருக்காவது இருக்கா? இயேசுவானவருக்கு இருந்துச்சு இல்லை?
நம்ம பைபிளை இப்படி தப்பாக படிக்கிறதுனால தான் நிறைய பேர் என்ன செய்கிறோம், மக்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எப்போ வருவார்? உங்கள் பைபிளை நீங்களே வாசிக்கிறீங்களா? எபேசியர் 1வது அதிகாரம், மறுபடியும் வாங்க பார்ப்போம். எபேசியர் 1:13 வசனம். எல்லாருமே வாசிக்கலாமா? நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது எப்போ பரிசுத்த ஆவியானவர் வராரு? நீ எப்போ சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசி ஆகிறியோ அப்பவே யார் வந்துடுவா? தனியாலாம் கேபின் வச்சு மேலே உட்கார வச்சு அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்க விசுவாசத்துக்குள்ள வந்த அந்த செகண்ட் யார் வந்து அந்த விசுவாசத்தை கொடுக்கிறாருன்னா, வசனத்தை கேட்க நீ உட்கார்ந்து இருக்கிறல்ல, இப்போ உட்கார்ந்து இருக்கிறப்ப வசனத்தை கர்த்தர் எங்கிட்ட தான் பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, உங்க வசனத்தை நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்ற வார்த்தை உங்ககிட்ட தான் பேசுறாருன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வார்த்தையே உங்க இருதயத்துல உங்க இருதயத்துக்கு பக்கத்துல வருது, உன் வாய்க்கு அருகில் வருது. நீ எப்போ அதை கேட்கிறையோ, எப்போ ஒத்துக்கிறையோ, எப்போ அக்செப்ட் பண்றியோ, அந்த செகண்டே நீ விசுவாசி. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வந்துடுறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக 5வது ஆசீர்வாதம், தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. ரோமர் 5:5. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதானம் வருது. 2 கிருபைக்குள்ள பிரவேசிக்கிறேன். 3 தேவ மகிமை அடைவோம்ன்ற. 4வது யார் கிடைக்கிறா? பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிறோம். 5வது தேவனுடைய அன்பு. ஏங்க அதை ஊற்றணும்? ஏன் நம்ம இருதயத்தில் தேவனுடைய அன்பை ஊற்றணும்? இப்போ சொல்லலாமா? இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாமா? பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற அன்பெல்லாம் என்ன தெரியுமா? லாப நோக்கோட உடையது. மனுஷங்கிட்ட எது இல்லாத போச்சுன்னா உண்மையான அன்பு கிடையாது. மனிதன் இயல்பாகவே தவறான அன்புடையவன். நீங்க உலகத்துல யார வேணா எடுத்துக்கங்க, எல்லா அன்பும் போலியானது. அந்த அன்பை தூக்கி எறிஞ்சிட்டு தேவன் என்ன பண்றாரு? நம் இருதயத்துக்குள்ள, நம் வாழ்க்கைக்குள்ள அவருடைய ஆவியானவரை கொடுக்கிறாரு. அவர் அன்பை ஊற்றுகிறார். இது 2ம் என்ன புது சிருஷ்டியா மாத்துது. அவருடைய அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. நான் புது மனுஷனா மாற ஆரம்பிக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன். இப்போ நான் புது சிருஷ்டி. ஏன்னா என் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகிறது. இப்போ தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. இப்போ நான் 2 தன்மையோடு இருக்க போறேன். சொல்ல போனால் எனக்கு ஒரு டயாலிசிஸ் நடக்கிறது. பழைய ரத்தத்தில் தான் எடுத்துட்டு புது ரத்தம் கொடுக்கப்படுகிறது. என்கிட்ட கெட்டு போனதெல்லாம் எடுத்தாச்சு, புதுசா ஒரு தன்மை. ஏன் தேவ அன்பை கொடுக்குறாரு? நம்ம இப்போதான் ஸ்டார்டிங்ல பார்த்தோம். மனுஷன் மாதிரி தேவன் என்ன பண்றதில்ல? அன்பு காட்டுறதில்ல. தேவனுடைய அன்பு என்ன தெரியுமா? நான் ஏன் மனுஷனை நேசிக்கிறேன்னு கேட்டா, அது என்னுடைய தன்மை, என் குணாதிசயம். நான் அன்பில் நான் அன்புல எப்படிப்பட்டது? என் மிகுந்த அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன், என்னுடைய குணம் அது. ஆனா அது உன்கிட்ட இருக்குதா? இல்லை. அதை நான் உனக்கு ஊற்ற விரும்புகிறேன், உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். நீ பழச காலி பண்ணாம புதுச நிரப்ப முடியாது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்கு சொல்லப்படும், உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள். எரேமியால வாசிக்கலாம். நீங்க சொல்லுங்க, ஒரு நிலத்துல விதைக்கணும்னா ஏர் ஓட்டணும், கல் எடுக்கணும், முள் எடுக்கணும், வரப்பு சரி பண்ணணும். இது எதுவுமே சரி பண்ணாம நீங்க பெரிய விதையை கொண்டு போயிட்டு அப்படியே கட்டாந்தரையா இருக்கிற நிலத்துல போட்டு வந்தா என்ன பிரயோஜனம்?
நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன அப்படின்னா, நம்முடைய பழச களைஞ்சி எடுக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படுறதில்லை, புதுசை ஊற்றுறதுக்கு நம்ம அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதனுடைய விளைவு தான் எல்லாரும் மதவாதிகளாய் மாறிவிட்டோம். கிறிஸ்தவ மதவாதிகளாக இருக்கிறோம். நமக்கு மதம் இருக்கிறது, யாரை போல மாறலன்னா இயேசுவை போல மாறல. சண்டே கிளாஸ்லேருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறது என்ன தெரியுமா? இயேசுவை போல மாறுறதுக்கு தான் சர்ச்சுக்கு வரோம். ஆனால் இந்த இடத்துல நிறுத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நம்ம வந்து கெட்டு போனது அதிகம், நம்ம வந்து வளரவே இல்லை, நம்ம வந்து மாறல. வரும்போது சூப்பராக கூட வந்திருப்போங்க. ஆனால் சர்ச்சுக்கு வந்து 10 வருஷம் ஆகிட்டா என்னுடைய பாலிடிக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நான் தேவனோட ஒப்புரவே ஆகலை. சபைக்கு வந்து கெட்டு போனது அதிகம். என்கிட்ட இருந்து கொஞ்சம் நஞ்ச அன்பு கூட இல்லாமல் போச்சு. வைராக்கியம், கசப்பு, கோபம், பிரிவு, சண்டை கூடி 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 எவ்வளவு கேவலமா போனோமோ அவ்வளவு கேவலமா போயிட்டோம். பேருக்கு வேணா சொல்லாங்க, தேவனோடவும் ஒப்புரவாகல, சபையிலும் ஒப்புரவில்லை. காரணம் என்ன தெரியுங்களா? நாம எதற்காக அழைக்கப்பட்டங்கிறதையே மறந்துட்டோம். ஏன் நம்மளை சூஸ் பண்ணாருங்கிறதே தெரியாம போச்சு. நம்ம லைஃப் எல்லாம் என்ன அப்படின்னா, வந்தமா சபையை அட்டன் பண்ணமா, அது எனக்கு ஒரு மத ரீதியான செயல்பாடு, திரும்பி என் வாழ்க்கையை போய் வாழ்கிறேன். இங்கே வந்தால் யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, எல்லார் மேலேயும் குறை, எல்லார் கூடயும் பிரச்சனை. எனக்கு ஐயோ எப்போ அந்த சர்ச்சைக்கு ஏண்டா வந்தேன் சை அப்படின்ட்டு போகிறேன், வேற வழி இல்லாமல் இருக்கிறேன். எங்கே திரும்பினாலும் பிரச்சனை, யாரை பார்த்தாலும் பிரச்சனை. இந்த பாஸ்டர் பாருங்க, இருக்கிறதுலே ஐயோக்க போய் அவ தான். பாஸ்டரை பற்றி பிரச்சனை, பாஸ்டர் அம்மா பற்றி பிரச்சனை, பாஸ்டர் குடும்பத்தை பற்றி பிரச்சனை, இங்கே இருக்கிற மூப்பர்களை பற்றி பிரச்சனை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. எங்கேயாவது ஒரு சமாதானம் இருக்குதா? எங்கேயாவது கிருபைக்குள்ளே பிரவேசிச்சிருக்கிறோமா? எங்கேயாவது தேவ மகிமை அடையுங்கிற நம்பிக்கை இருக்குதா? எங்கேயாவது பரிசுத்த ஆவியானவரை பார்க்குறோமா? எங்கேயாவது தேவ அன்பை பார்க்குறோமா? இல்லை. எல்லாம் தப்பு தப்பா இருக்கு. ஏன்? நான் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? நான் ஒரு பாவியா இருந்தேன், மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். இயேசு இந்த பூமிக்கு வந்தார், வந்து என்னை இலவசமாக தேவன்கிட்ட சேர்க்கறதுக்கு அவர் உயிரை கொடுத்தாரு. சேர்க்கறதுக்கு அவர் வந்து ஒரு ஊழியத்தை கொடுத்தார். என்ன ஊழியம் அது? ஒப்புரவாகங்கள் வாங்கன்னு சொல்கிற ஊழியம். ஊழியக்காரங்க என்னவா இருக்குன்னு தெரியுமா? ஒவ்வொரு ஆத்துமாவையும் தேவன்கிட்ட சேர்க்கணும், ஒவ்வொரு ஆத்துமாவையும் கிறிஸ்துவ போல மாற்றணும். அவங்க தான் ஊழியக்காரங்க. இன்னைக்கு ஊழியமாக நடக்குது உலகத்தில். என் வயிறு நிரம்பினா போதும், ஏன்னா செழிப்பானா போகணும், அதுக்கு பேர் விசுவாசன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டாங்க. நான் ஜோல்னாப்பையோட ஊழியத்துக்கு வந்தேன், இப்போ கார் வச்சிருக்கிறேன், இப்போ பெரியாள் ஆயிட்டேன். இது ஊழியம், பேர் விசுவாசம். ஊழியக்காரங்க அட்டூழியக்காரங்களா மாறியாச்சு. விசுவாசிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? அவங்களுடைய மேய்ப்பர்களை போலதான் விசுவாசிகள் இருப்பாங்க. சரி, நமக்கு நல்ல சத்தியம் கிடைச்சிருச்சே, சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கிறாங்களே, நாம ஏன் மாறல? நாம ஏன் தேவனோட ஒப்புரவாகல? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை நமக்காக ஆயத்தம் செய்திருக்கிறார். எல்லாத்தையும் பிளான் போட்டு வச்சிருக்கிறார். நீங்க ஸ்டெப் 1லேருந்து கிறிஸ்துவ போல மறுரூபப்பட்டு இந்த உலகத்தில் தேவனுடைய மகிமைக்காக இருக்கிறதுக்கான எல்லாமே எழுதி வைக்கப்பட்டிருக்குது. நம்ம என்னைக்காவது உட்காந்து கேட்டோமா? கேட்கறது இல்லை. ரொம்ப டயர்டாயிடுறோம், வெறுப்பாயிடுது, கசப்போடு இருக்கிறோம். இந்த செய்தியெல்லாம் யாருக்கோ? ஒரு சில நேரத்தில் பாஸ்டர் என்ன குத்துறதுக்கு தான் பேசினாரு, ஒரு சில நேரத்தில் பாஸ்டர் ஏன் இவ்வளோ கோவப்பட்டாரு, ஒரு சில நேரத்தில் பாஸ்டர் ஏன் இப்படி பேசினாரு. நம்ம உட்கார்ந்து வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த இடம், தேவனுடைய தீர்மானம், அவருடைய நியமனம் இதுன்னு நமக்கு தெரியாது. சர்ச்சுனா
ஏதோ என்னை கூப்பிட்டாங்க, சர்ச்சுக்கு வந்தேன், எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு வந்தேன், தேவன் ஏதாவது எனக்கு செய்வார்னு வந்தேன். பரவாயில்ல, வந்துட்ட. ஆனால் உனக்கு ஒரு நாள் சுவிசேஷம் சொல்லப்பட்டதே. நீ என்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயோ, என்றைக்கு விசுவாசியானாயோ, அன்னைக்கு உன் இருதயத்தில் தேவ அன்பை ஊற்ற அவர் ரெடியாக இருந்தார். பரிசுத்தாவியனர் கொடுத்துருக்கிறாரு. எப்போ நான் பரிசுத்தாவியனுக்கு காது கொடுத்தேன், எப்போ தேவ அன்பை நான் ருசி பார்த்தேன், எப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் யாருன்னு வெளிக்காட்ட ஆரம்பித்தேன். நான் சர்ச்சுக்கு வந்தேன் இல்லையா, தேவ அன்பு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன்னா, தேவ கிருபை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் யார்கிட்டயே காமிச்சிருக்கேன்னா, தேவனுடைய இரக்கம் எவ்வளோ தெரியுமா, தேவனுடைய மன்னிப்பு எப்படி தெரியுமா, தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நான் யார் இடத்துல எப்படி நடந்திருக்கிறேன். நம்ம வேணால் ஒரு இடத்துல சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம், நான் நிறைய பேர்ட்டு அன்பாக நடந்திருக்கிறேன், நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறேன், நான் நிறைய காணிக்கை கொடுத்துருக்கிறேன். இது நம்முடைய முயற்சி, இது நாம் செய்கிறது. சொல்லட்டுமா, நீங்கள் ஒரு சில நேரத்தில் உண்மையாக இருந்தது, ஒரு சில நேரத்தில் இப்படி நடந்ததெல்லாம் கர்த்தரையே அறியாத ஒரு பத்மா கூட செஞ்சுட்டு போயிடும். யார் பத்மா? யாருக்குமே தெரியல. 45 சவரம் நகையை உரியவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிச்சு ஒரு அம்மா 2 நாளைக்கு முன்னாடி. 45 சவரம் 45 லட்சம். இப்போ அவர் பேசிக்கிட்டே 45 லட்சம் உள்ள நகையை அப்படி வச்சுட்டு போயிட்டார், மறந்துட்டு. போனவருக்கு தெரில, நான் நகையை வச்சுட்டு வந்துட்டுக்கிறேன். இந்த அம்மா பார்த்துருக்கு, ரொம்ப ஏழை குடும்பம், ரொம்ப வறுமையில் சுத்தம் பண்ணுற ஒரு பெண். இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது, சுவிசேஷம் கேள்விப்படல. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுது, இந்த 45 லட்சமும் எனக்கு தேவைதான், ஆனால் அதை இழக்கிற குடும்பம் கஷ்டப்படல. என் கஷ்டத்தை எண்ணுகிற வேளையில் இந்த பொருளுடையவனுடைய கஷ்டத்தை எண்ணினேன், கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இதுக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை, யார் வேணா செய்யலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவனிடத்தில் தேவன் சொல்றார், நான் என்னுடைய செய்கையின்படி அவனை வடிவமைக்க விரும்புகிறேன். நீங்க எப்போ கிறிஸ்துக்குள்ள வந்தீங்களோ, உங்களை நான் அப்படியே டோட்டல் டிசைனே மாத்துறேன், உங்களுடைய மோல்லையே மாத்துறேன், உங்களுடைய தன்மையே மாத்துறேன் வான்னு சொன்னார். நம்ம அதுக்காக வந்தோம், நம்ம அதுக்கு வரல. நமக்கு ஒரு தேவை இருக்குதுங்க, நமக்கு ஒரு வருத்தம் இருக்குது, நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, நமக்கு ஒரு விண்ணப்பம் இருக்குது. சர்ச்சுக்கு அதுக்கு வரோம், வந்து ஜெபம் பண்ணுறோம், பயபக்தியாக இருக்கிறோம், நம்ம கர்த்தர் செய்வார்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அப்படி எதிர்பார்க்கறத நான் பெரிய குற்றமாக பேசலை, அது இயல்பு மனிதனுக்கு. ஆனால் அந்த இயல்பை தாண்டி ஒரு விஷயத்தை கேள்விப்படுங்கள். உங்கள் தேவைக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை தெரியப்படுத்த விரும்பினார். உங்களுக்கு ஒரு நோக்கத்தில் நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்க, கால் வலிக்குது பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு வந்திருப்பீங்க, நடக்க முடியல ஜெபம் பண்ணுங்கன்னு வந்திருப்பீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொன்னார், உன்னுடைய நிலையை கொஞ்சம் திரும்பி பார்ப்பா, நீ எவ்வளோ அழுக்கோடு இருக்கிற, எவ்வளோ தன்மையற்று இருக்கிற, இதனுடைய விளைவு மரணம். நான் அதுக்காக என்னுடைய குமாரனை அனுப்பிட்டேன், அவர் ரத்தம் சிந்திட்டாரு, பலியாயிட்டாரு, நான் உன்னை சுத்தப்படுத்தி என்ன போல மாற்ற விரும்புகிறேன்னு சொன்னார். நான் சர்ச்சுக்கு ஏன் வரணும்? கிறிஸ்துவ போல மாற. ஏன் கிறிஸ்துவ போல மாறணும்? அவரோடு கூட போய் நான் சிங்காசனத்தில் உட்கார போகிறேன், அவர் பக்கத்தில் உட்கார போகிறேன், அவரோடு கூட ஆள போகிறேன். அப்போ நான் அவரை மாதிரி இருந்தால் தானே அங்கே இருக்க முடியும். அப்போ அவரை மாதிரி மாறுறதுக்கு எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கிறாரு. எங்கே கொடுத்துருக்கிறாரு? சர்ச்சு கொடுத்துருக்கிறார். நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ஹல்லேலூயா சொல்லிட்டு போகிறதுக்கா? இல்லை, அது மையம் இல்லை. நீங்கள் வந்து ஹல்லேலூயா சொல்லுங்க, பாட்டு பாடுங்க, சந்தோஷமா, அதை நான் மையப்படுத்தலை. மையம் எது தெரியுமா? நான் வரும்பொழுதெல்லாம் கிறிஸ்துவை போல மாறணும். என்கிட்ட ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசுவார். நான் வந்து இன்றைக்கு ஒரு ஆஸ்பெக்டை இயேசுவை போல மாற்றணும், அதுதான் சர்ச்சு. ஆனால் நான் வந்து என்ன தெரியுமா செய்கிறேன்? வரும்போதே என்னை டென்ஷன் பண்ணுறாங்க, என்னை உரசுறாங்க, என்னை தீட்டுறாங்க. நான்
எதெல்லாம் அழிக்கணுமோ அதை போட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பழைய சுபாவத்தை நான் எல்லா இடத்துலையும் காட்டுறேன். என்ன என் துணியே அப்படிதான் இருக்கும், நான் பேசுகிற விதமே அப்படிதான் இருக்கும். ஒரு சிலலாம் சைலண்ட் கில்லரு, முன்னாடி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே விஷ மாதிரி நடந்துட்டு போயிடும். ஒரு சிலருக்கு தெரியாது, டக்குன்னு கோபத்தை காட்டுவாங்க. ஒரு சிலர் எரிச்சலை காட்டுவாங்க. ஒரு சிலர் இரு வத்துக்கிறேன் அப்படின்ட்டு. சரியா? நம்ம அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்காக வந்தோமா? நீங்கள் நானும் வேணால் அப்படி வந்திருக்கலாம். ஆனால் நம்மளை கூப்பிட்டவருடைய திட்டம் அது இல்லை, அவருடைய தீர்மானம் அது இல்லை, அவருடைய விருப்பம் அது இல்லை. அவர் ஒன்று சொன்னார், நீ என்னுடைய செய்கையாக இருக்கிற, நான் உன்னை உருவாக்க விரும்புகிறேன், நீ ஏன் கூட இருக்கணும், என்னை போல மாறணும். முதல் திட்டம் இந்த செக்ஷனில் நம்ம பார்க்குறது, நீங்களும் நானும் கிறிஸ்துவை போல மாறணும். தெளிவாக சொல்லப்போனால் எபேசியர் புஸ்தகத்தில் பாருங்க, 22வது வசனம் 4வது அதிகாரத்தில், அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசப்போக்கு மிச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே பரிசுத்த ஆவிக்கு கட்டுப்பட்டவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை. அப்போ நம்ம சர்ச்சுக்கு வரும்பொழுது ஸ்பெஷலாக பார்த்தா ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை நமக்குள்ள தரித்து கொள்ளுவதற்கு ஒன்று ஒன்றா அவரை போல மாறுறதுக்கு தான் சர்ச். ஒருவேளை எத்தனை வருஷம் வந்து உங்கள் மனசு வருத்தத்தோடு சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து 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 சபையை நீங்கள் வெறுத்திருந்தா, சபையில் மனசு கசப்பு இருந்தா, உங்களுக்காக நான் வருத்தப்படுறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் பார்க்க வேண்டியவரை பார்த்து கேட்க வேண்டியதை கேட்டு சரி செய்ய வேண்டியதை சரி செய்யாமல் சுற்றி எல்லாரையும் பார்த்துருக்கிறீங்க. ஒரு உதாரண கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு எதிரி நாட்டு வீரனை ஒரு நாட்டு அரசன் மிக முக்கியமான ஒரு தளபதியை பிடிச்சிடறான். எதிரி நாட்டை பிடிச்சா வழக்கமாக நடக்கிறது என்னென்னா, உன்னை கொன்னுடுவாங்க. ஸோ இவன் கெஞ்சுறான், எனக்கு உயிர் பிச்சை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராஜா வந்து ஒரு விஷயம் சொல்கிறார், உன் உயிர் காக்கப்படணும்னா நான் வந்து உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒரு கோப்பை நிறைய ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு இதை நீ கையில் எடுத்துக்கிட்டு ஒரு சொட்டு சிந்தாமல் இந்த அரசாவியை சுற்றி வந்துட்டுனா உயிர் தப்பிச்சு. ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் உன் உயிர் போயிடும். கையில் கோப்பை கொடுக்கப்பட்டுச்சு. அவன் அப்படி கையில் வாங்கும்போதே அதாவது நிறைஞ்சிருக்கு, லைட்டாக ஷேக் பண்ணால் கூட வழிஞ்சிரும். இப்போ ஸ்டெப் எடுத்து வைக்கணும், எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம் இல்லை? நடக்க ஆரம்பிக்கிறான், அவனை ஒருத்தன் அந்த பக்கம் இடிக்கிற மாதிரி வந்திருக்கிறான். அந்த பக்கம் கொட்டுற அந்த பக்கம் ஒருத்தன் இதெல்லாம் இன்னும் 2 ஸ்டெப்பில் விழுந்துருவான். எல்லாம் சுற்றி சுற்றி என்னென்னவோ பண்ணுறாங்க. கடைசியில் கொண்டு வந்து அவனுடைய நிறைவை வந்து நிறுத்தும்போது அவனுடைய ராஜா கேட்டார், நீ இதை எப்படி சாதிக்க முடியும்னு சொன்னால? உன்னை சுற்றி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. இந்த பக்கம் ஒருத்தன் குறுக்கில் போனான், ஒருத்தன் இடிக்கிற மாதிரி வந்தான், ஒருத்தன் கேவலமாக உன்னை பேசினான், ஒருத்தன் இப்படி நடத்தினான். இந்த கோப்பையில் என் உயிர் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். என் உயிர் வேறு யாருடைய வார்த்தையிலும் இல்லை, யார் பண்ணுறதிலும் இல்லை. இந்த கோப்பையை கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் என் உயிர் போயிடுன்னு எனக்கு தெரியும். நான் வந்தது, நான் நடந்து வந்தது, நான் சுற்றி வந்தது, என் வாழ்க்கையில் இது இங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நாம் என்ன செய்யறோம் தெரியுங்களா?
நம்மை சுற்றி நிறைய நடக்கிறத பார்த்து 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 கெட்டு போகிறதுக்கு சர்ச்சுக்கு வந்து ஏன் கெட்டு போனோம்? வந்து எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சோம். இங்க வந்தவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்து இல்லை, இயேசு கிறிஸ்துவ போல மாறுறதுக்கு தான் வந்தவங்க. சர்ச்சுக்குள்ள வந்தவொடனே எல்லாம் இயேசு கிறிஸ்துவா தெரிவாங்கன்னு நினைச்சோம்னா 10 பிசாசும் பக்கத்தில் தான் நிற்கும். நீ இயேசு கிறிஸ்துவா மாற வந்தல்ல, நீ யாரை பார்த்துருக்கணும்? இயேசுவை பார்க்கணும். அவருடைய அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு, அவருடைய ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய வசனம் இருக்கிறது. நான் அதை கவனிப்பேன், நான் அதை கேட்பேன், என்னை சீர்படுத்துவேன், என்னை ஒழுங்குபடுத்துவேன். நான் சர்ச்சுக்கு இதுக்கு வந்தேன். ஏன் அப்படி ஒழுங்காகணும்? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த ஸ்லாக்கியத்தில் பிரவேசிப்பேன், தேவ மகிமை அடைவன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. என்ன அவருடைய அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நான் வெட்கப்பட மாட்டேன், நிச்சயம் ஜெயிப்பேன். நீங்க சொல்லுங்க, எந்த கிறிஸ்தவனாவது இயேசுவை போல மாற முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பைபிள் தெரியல, சத்தியம் தெரியாது. இயேசுவை போல மாற முடியும், 100% முடியும். ஆனால் நாம தான் இயேசுவை பார்க்க வர்றதில்லை. யாரை பற்றியாவது பேசிட்டு போவோம், எதை பற்றியாவது பேசிட்டு போவோம், நம்முடைய வருத்தங்கள் எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருப்போம். வந்து ஒவ்வொருத்தரையும் இயேசுவை போல மாற விடாமல் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்போம். நமக்கு பிரச்சனை அதுதான். ஆனால் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சிருச்சு. 2026 ஜனவரி இன்னைக்கு 16வது நாள் உட்கார வச்சு ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் தப்புப்பா, இது எல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியும். உன் மேலே நான் கோபமாக இருக்கிறேன்னு நினைக்கிறியா? நான் பரிதாபமாக உன்னை பார்க்குறேன். உனக்கு தெரியலப்பா, சமயம் உண்மையாக உனக்கு தெரியல, உனக்கு உணர்வில்லாமல் இருந்த நீ தெரியாமல் வந்து உட்கார்ந்து இந்த வேலையை இப்படி உனக்கு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருந்துட்ட. முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, விட்டுரு. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவியா? இன்னைக்கு ஆரம்பிப்பியா? வா, என் ரகசியத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன், என் ரகசியத்தை உனக்கு தரேன். நீ என்ன ஆக போறன்னு நான் காமிக்கிறேன், உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் நான் காமிக்கிறேன். என் கூட இருந்தா, என் கூட ஒப்புரவானா, என்கிட்ட இருக்கிறதுக்காக நீ ஆயத்தப்படுற வேலையை செஞ்சா உனக்கு என்னெல்லாம் வச்சிருக்கிற நீ பார்க்கறியா? உன்னை நான் எப்படி நடத்துவோம் பார்க்கறியா? தெரிஞ்சுக்கணுமா? தயவு செய்து இந்த செய்தியோடு இணைஞ்சிருங்க. they are going to take a break. பிரேக்கில் கூட சரி, தயவு செய்து ஆண்டவரோட உட்கார்ந்து பேசுங்க. நான் இத்தனை நாள் வந்து கெட்டது அதிகமா, வளர்ந்தது அதிகமா? இவ்வளவு நாள் வந்து நான் உடைஞ்சது அதிகமா, நான் இணைந்தது அதிகமா? தேவனோட உறவு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சா? நான் ஒப்புரவாகிட்டேனா? இல்லைன்னு சொன்னா, ஒப்புரவாகுதலுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். நான் என்ன செய்யலாம்? தயவு செய்து நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம இப்போதான் 3வது செய்திக்குள்ள இருக்கிறோம், இன்னும் 6 செய்தி இருக்கிறது. இவையெல்லாம் நம்ம ஒரு புது சிருஷ்டியாய் மாற பண்ணும். we have a great mission, there is a great vision. உண்மையாவே இங்க இருக்கிற அவ்வளவு பேரும் கிறிஸ்துவை போல மாறி தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா, நீங்க நினைக்காதீங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தேசத்துல நம்மால நிச்சயம் பார்க்க முடியும். உங்களை சும்மா கூப்பிடல, திருப்பூர்லேருந்து உங்களை சும்மா கூப்பிடல, கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் சும்மா வரல. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு தெரியல பாஸ்டர், நான் படிக்காத வந்தேன், நான் ரொம்ப ஏழை, நான் ரொம்ப எளிமையானவன், நான் புதுசு இல்லை. நீ இன்னைக்கு தான் சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்ட. நீ வேணும் கர்த்தருக்கு, நீ இயேசுவை போல மாறுறதுக்கு வேணும். உலகத்தை மாதிரி மாறுறதுக்கு உன்னை கூப்பிடல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் அழியட்டும், நீ வேணும் ஸ்பெஷலா. நீ கொடுத்தா இந்த உலகத்தில் நீங்க நினைக்கிறதுக்கும் எண்ணுவதற்கும் மேலான சந்தோஷமும் சமாதானமும் நம்பிக்கையும் பெருகி
இந்த உலகத்தில் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். ப்ளீஸ், அது இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டு. தேவன் உங்களை ஸ்பெஷலாக சூஸ் பண்ணியிருக்கிறார். தயவு செய்து அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து பேசிட்டோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணும். மகா இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட திட்டமும் தெளிவுமாய் பேசி கொண்டிருக்கிறீங்க தேவரீர். தொடர்ந்து எங்களை உம்முடைய மகிமைக்கு நேராய் நடத்த, உம்முடைய திட்டத்துக்கு நேராய் நடத்த, உம்முடைய சித்தத்துக்கு நேராய் நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோட பேசின வார்த்தைகளுக்கு நாங்கள் பதிலளிக்க, அதை பிரதிபலிக்க, திரும்பவும் அதை எங்களுடைய பதித்திருக்கிறதை நாங்கள் திரும்பி எடுத்து பார்க்க, தொடர்ந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள உதவி செய்ய நாங்கள் ஒரு இடைவேளை எடுத்துக்கொள்கிறோம். உம்முடைய வார்த்தையோடு தொடர்ந்து நீடித்திருக்க உதவி செய். உம்முடைய கிருபை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ.